ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நூல்கோல் எடுத்துருக்கேங்க. அது நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது காரத்துக்கு ஒரு 5 காரம் ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகாய், நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நூல்கோல் காயை எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெய் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். அதுவும் நல்லா கருக விடாமல் கம்மி தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு மிளகு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நம்ம முதலே வதக்கி வச்சுருந்த நூல்கோலையும் அந்த இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கைப்பிடி தேங்காவை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி திக்னஸ் அரைச்சிக்கலாங்க. இப்படி கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக தண்ணி மாதிரி கலந்து கூட வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சின்ன காஞ்ச மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் அதிலே மிக்ஸ் பண்ணிடலாங்க. சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நைட் நேரத்தில் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம். நான் சப்பாத்தி தான் எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு சப்பாத்தி. இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நைட் நேரம் நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா யூரின் பிடிக்கும். சுகர் பேஷண்ட்காரவங்களாம் இந்த மாதிரி டிஃபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.